ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எறா பிரியாணி எப்படி செய்யறது பார்த்தலாம் வாங்க. அது செய்கிறதுக்கு குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம இடித்து வச்சுருக்க கிராம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தலாம். சேர்த்துட்டு பொரிஞ்சோடனே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாய் கிட்டத்தட்ட 3/4 கிலோ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே வரணும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் வதக்கி விட்டுட்டே வரணும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அது வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கும். இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவாங்க. அதை சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம வந்து 1 கிலோ அளவு புதினாவை சேர்த்து அதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோ 8 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா சுருங்குற அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா தக்காளி வந்து சுருங்கி நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. இப்போது நல்லா தயிரோட மிக்ஸ் ஆயிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே. இது கூடவே இப்போ நம்ம வந்து பிரான்ஸ் வந்து சேர்க்கலாம். எறா வந்து நான் கிட்டத்தட்ட 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எறாவை வந்து உடஞ்சிராமல் நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே வாங்க. இப்போ இதில் வந்து நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். பிரியாணி மசாலாவை நல்லா இந்த மாதிரி சேர்த்துக்குவோம். சில பேர் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்க, அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கின மசாலா தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ வந்து மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு பிரான்ஸோடு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எறாலேருந்து நம்மளுக்கு தண்ணி வந்திருக்கு. இப்போ அந்த தண்ணியோடு நல்லா இப்போ சேர்த்து நல்லா எறாவை வந்து கிண்டி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து உள்ளே சேர்க்கணும். நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் தான் தண்ணி சேர்க்கணும். நாங்கள் இதில் 2 டம்ளர்னால் நாங்கள் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம லாஸ்ட்டில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கிண்டி விட்டுருங்க. நீங்கள் இந்த இடத்துல மசாலா சேர்க்கணுன்னா கூட நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ உப்பையும் சேர்த்துட்டு கொதிக்க விட்டாச்சு. கொதிக்க விட்டில் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். இதை வந்து நான் 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டே வாங்க. இப்போது இதை குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இது கூடவே இப்போ நம்ம கடைசியாக வந்து நெய் ஆட் பண்ண போகிறேன். நெய் வந்து தேவையில்லாதவங்க விட்டுடலாம். இப்போ நெய் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் புதினா சேர்த்துட்டு நம்ம கரண்டியோட பின்பக்கமாக சேர்த்து இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா அந்த நெய்யெலாம் உள்ளே இறங்கி நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி. இப்போ இதுக்கு வந்து தோசைக்கல்லில் தம் போட்டுடலாம். ஒரு 20 மினிட்ஸ் போல் தம் போடும்போது ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ தம் போட்டு முடிச்சாச்சு. எடுத்து பார்த்திங்கன்னா டடா, சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சாதத்தை எடுக்கலாம். சாதத்தை நீங்கள் எப்போதும் எடுக்கும்போது சைடில் இருந்து தான் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒன்றா எடுத்திங்கன்னா சாதம் உடஞ்சிரும். அதனால் நீங்கள் எப்போதும் எடுக்கும்போதே சாதத்தை சைட்லேருந்து எடுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுவை ரசிக்கும் அனைவருக்கும் நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.